சரி. இப்போ ஃபஸ்ட்டு சைக்கிள்லாம் ஓட்ட தெரியுமா சுபிக்ஷா? சரி, ஃபஸ்ட்டு அப்பா பேர் என்ன? அப்பா என்ன பண்ணுறாரு? என்ன பிஸ்னஸ்ஸு? என்ன ஷாப்மா? ஓ அப்படியா, சரி சரி சரி. என்ன ரெடிமேட் ஷோரூம். எந்த ஊரில் வச்சுருக்காரு? நிலக்கோட்டையா? நிலக்கோட்டைனா திண்டுக்கல் பக்கமா? சரி சரிம்மா சரி. நான் தஞ்சாவூர்னு நினச்சிக்கிட்டேன் நீங்கள். சரி சரி. மலையாங்களாம் செம மலையாக இருக்குமே. உங்கள் ஊரில் மலையே இல்லையா? சரி சரி சரி. சரி. அம்மா என்ன பண்ணுறாங்க? இல்லைம்மா, அம்மா என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அப்படியா, சரி சரி. கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? தங்கச்சி அக்காவா? அவங்க என்ன படிக்கிறாங்க? ஓ அவ்வளோ சின்ன குழந்தையா? சரி சரி. அவங்க பேர் என்ன? சம்யுக்தா. ரெண்டுக்கு அர்த்தம் நாளைக்கு சொல்லணும் சரியா? அது யார் வச்சது பேர்? ரெண்டுமே தமிழ் பேர் இல்லை, ஆமாம் தானே? சரிப்பா. ஃப்ரெண்ட்லியாக பேசணும் சரியா? ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசணும். ஸ்கூலில் இந்த மனப்பாடம் பண்ணி மந்திரம் ஓதுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது சரியா? படிப்புனா என்னம்மா? எஜுகேஷன். நான் சொல்லிடுறேன், நானே சொல்கிறேன். எஜுகேஷன் அப்படின்னா என்ன? எப்பயுமே சைக்கிள்லாம் ஓட்ட தெரியுமா? ஸ்கூட்டி? சரி. அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு முன்னாடி எடுத்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? விழுந்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அந்த சைக்கிள்னால் என்ன, அதில் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் சைக்கிளாக சரியா? இதை மிதித்தா வண்டி போகும். வண்டி நிற்கணுன்னா என்ன பண்ணணும்? கையில் அது உள்ளதை பிடிச்சி அமுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே வண்டி எடுத்தோம், நம்ம தானே? சரி. இப்போ கல்வி எஜுகேஷன் படிப்பு அப்படின்னா என்ன? அது தெரியாமல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அத்தனை நாளாக. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டெஃபினிஷனை வச்சு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சொல்லுங்கள் பார்ப்போம். கல்வினா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும். உங்கள் வீட்டில் யார் ரொம்ப பிடிக்கும்? யார்கிட்ட ஃப்ரீயாக பேசுவீங்க ஜாலியாக? அப்பாக்கிட்டேயா, அம்மாக்கிட்டேயா, மாமாக்கிட்டேயா? ஃப்ரீயாக யார்கிட்ட பேசுவோம்? ஜாலியாக எல்லாம் என்ன வேணாலும் பேசுவோம். உனக்கு தோன்றதெல்லாம், டவுட் இருக்குலாம் கேட்பேன், பயம் இல்லாமல் அந்த மாதிரி. அத்தையா? அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசணும் என்கிட்ட. ஏதாவது டவுட்னா அவங்கள்ட்ட தானே போய் கேட்ப? ஆமாம். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்க மாட்டேன், ஈகோ இருக்கும் அவள் பெரிய ஆளா அப்படின்ட்டு. சரி. அந்த மாதிரி ஸ்கூலில் கிளாஸ் டீச்சர் அவங்கள்ட்ட எப்படி அந்த அப்ரோச் இருக்கவே கூடாதுங்க. அது ஆக்சுவலாக அந்த ஸ்கூலுக்கு இதே சரியான எஜுகேஷன் மெத்தடே கிடையாது சரியா? அப்படியே கையை கட்டிட்டு பேசாமல் உட்காந்து அவங்க சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை வாந்தி எடுத்துகிட்டு மந்திரம் ஓதிட்டு சரியா? இந்த கொஷின் வருமா அந்த கொஷின் வருமா அதை தூக்கி எரிஞ்சிடு அந்த பக்கம், ஓகேவா? இது புக்கு அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணானா சார் எங்களுக்கு புரியும். கொஸ்டின் ஆன்சர்லாம் அது கைடில் இருக்கிறது தான் வரும், சொல்ல முடியாது. சரி. அந்த கண்டென்ட்டு புரிஞ்சு பண்ணணும், அதுதான் மேட்ரு. சரி, முதல்ல கல்வின்னா என்ன? இல்லை சொல்கிறேன், நீங்கள் அப்படி இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், ஃப்ரெண்டு மாதிரி. இப்போ உங்கள் அத்தைக்கிட்ட பேசுகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க சரியா? என்னை டீச்சர் மாதிரி நினைக்கக்கூடாது. சொல். எஜுகேஷனா நம்ம ஃபியூச்சருக்காண்டி படிக்கிறோம். அது ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு கதை மாதிரி புரிஞ்சு படிச்சுக்கணும். நான் அதெல்லாம் கேட்கல. நான் உங்களை எப்படி படிக்கணும்னு கேட்கல. படிப்புனா என்ன, அதாவது எஜுகேஷன்னா என்னன்னு கேட்டேன் சரியா? ஃப்யூச்சருக்காக அதுதான் கிடையாது.
எஜுகேஷன் ஃப்யூச்சருக்காக அந்த டிகிரி இருந்தால் இத்தனாவது படிச்சிருந்தால் இந்த வேலை கிடைக்கும் அப்படி கிடையாது. எஜுகேஷன் அப்படின்னா இப்போ எப்படி சைக்கிள் கற்றுக்கிட்டீங்க, அதுவே எஜுகேஷன் தான். சாப்பிட கற்றுக்கிட்டோமா, அதுவே எஜுகேஷன் தான். யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டீங்க, அப்பா அம்மா கிட்ட. ட்ரெஸ் பண்ண கற்றுக்கிட்டோமா, புதுசாக கற்றுக்கிறதுலாம் இல்லை, அது பார்த்துக்கங்க, நான் சொல்கிறேன். ட்ரெஸ் பண்ண கற்றுக்கிட்டோமா, யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டீங்க, அப்பா அம்மா கிட்ட. கரெக்டாக மேக்கப் போட, தலை சீவ சரியா, நடக்கிறதுக்கு நம்மளாலாம் இல்லை, நம்மளை முன்னே உங்கள் அப்பா அம்மா நடந்து போகிறாங்க, அதை பார்த்து நம்மளும் நடக்கணும்னு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டாக கை பிடிச்சி கூப்பிட்டு போனாங்களா, நடக்கிறதுக்கு கை பிடிச்சி தானே கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ எஜுகேஷன் அப்படின்னாக்கா நம்மளை சுற்றியில் இருக்கிறத புரிஞ்சிக்கிறது, எப்படி ட்ரெஸ் பண்ணுறது, சாப்பிட்றது, சாப்பாடுனா என்ன, சரியா, அந்த மாதிரி. ஒரே நிமிஷமா, இந்த சப்ஜெக்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ லைஃபுக்கு நம்மளை சுற்றியில் நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்க. பயாலஜி என்னம்மா புரிஞ்சுக்கிற, பயாலஜி நம்ம லிவிங் திங்ஸ் படிக்கிறது, அப்புறம் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் பத்தி. அதை ஏன் நீங்கள் இப்போ அதை கற்றுக்கணும் கேட்டீங்க? இது வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? இது எதுக்கு நம்ம படிக்கிறோம், இது ஏன் நம்ம படிக்கணும், இதில் என்ன இருக்குது நமக்கும் அதுக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்ல சார், அது மாதிரி கேட்டதுல. ஆனா அது நம்ம உடம்ப பத்தி படிக்கிறோம், அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். எதுக்கு நம்ம உடம்ப பத்தி எதுக்கு படிக்கணும்? நம்மளை பத்தி நம்ம படிக்கிறப்ப கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்லாம் கிடையாது, நம்ம லைஃப்பில் அது யூஸ் பண்ணுறதுக்காக. சரியா, நம்ம உடம்பு எப்படி உருவானுச்சு, செல்லுனா என்ன, சாப்பிட்ற சாப்பாடுனா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், லைஃபுக்கு அதை அப்ளை பண்ணணும். அப்போ நீங்கள் படிப்புனாவே என்ன பண்ணணும், இதனால் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு அல்லது என்ன மைனஸ், இப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் படிப்பு. ஓகேவா? நீ புரிஞ்சதை வச்சு, நீ புரிஞ்சிருக்கியா, நாங்கள் எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க, நீ என்ன புரிஞ்சிருக்கியோ அதை எடுத்துகிட்டு போய் ஓன் வேர்ட்ஸை போட்டு அங்கே எழுதணும். புரிஞ்சதா? அதுதான் கல்வி. அப்போ கல்வி அப்படின்னா உன்னை சுற்றியில் உள்ளதை புரிஞ்சுக்கிற. எதுக்கு சார் புரிஞ்சுக்கணும், நம்ம லைஃபுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நீ எதை படித்தாலும் எனக்கும் இதுக்கு என்னையா சம்பந்தம், இதனால் எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேள்வி கேட்கணும். என் லைஃபுக்கு இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேள்வி கேட்கணும். சரியா? இது என் லைஃப்பில் இது எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம், மேத்தமேட்டிக்ஸ். அப்போது கல்வினா அதுதான். சரி, மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ்னால் என்னம்மா? கணிதம். தமிழில் சொல்லுவாங்க கணிதம். மேத்தமேட்டிக்ஸ்னால் என்ன? ஃப்ரீயாக பேசணும், ஜாலியாக ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசணும், முழுங்கி பேசக்கூடாது, போல்டாக அடிக்கணும், இதுதான் அப்படின்ட்டு. தப்பான கவலையே கிடையாது. சரியா? ஆனால் நான் சொல்லி கொடுத்துட்டு அடுத்த நாள் கேட்குறப்ப அதே விஷயத்தை தப்பாக சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி கேட்கும்போது நீ என்ன வேணாலும் தப்பாக சொல்லிக்கோ, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, பரவாயில்ல, ஜாலியாக சொல்லிக்கோ, தப்பே இல்லை. சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தப்பாக சொல்லக்கூடாது. இப்போ ஜாலியாக பேசு, ஃப்ரீயா கேள்வி கேட்டு தான் சொல்லி தருவேன். சரியா? சரி, மேத்தமேட்டிக்ஸ்னால் என்ன, அது நம்ம லைஃப்பில் எங்கே யூஸ் ஆகுது, எதுக்கு அது நமக்கு தேவை? நம்ம டெய்லி லைஃப்ல அதான் சார் யூஸ் பண்றோம். எங்கே, எதுக்கு? கடைக்கு போனா கூட ரிமைனிங் அந்த மாதிரி 100 ரூபா நம்பர்ஸ். இப்போ உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்க? 4 பேர் இருக்கோம். சரியா? உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனை ரூம் இருக்குது?
உங்கள் வீட்டில் எத்தனை சேர் இருக்குது, உங்கள் வீட்டில் எத்தனை சைக்கிள் இருக்குது, உங்கள் வீட்டுக்கு தோட்டத்தில் எத்தனை மரம் இருக்குது. அவ்வளோதான் கணிதம், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு. சரியா? உங்கள் வீட்டுக்குள்ளே 10 சேர் இருக்குது, 5 சேரை எடுத்தாச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? இன்னொரு புதுசாக உங்கள் அப்பா இன்னொரு 5 சேர் வாங்கிட்டு வராரு, அப்போ எத்தனை இருக்கும்? சரியா? அப்போ டே டு டே லைஃபுக்கு நமக்கு இவ்வளோ தான் மேக்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. சார் என்ன சார் சிம்பிளாக சொல்லிட்டீங்க, அதெல்லாம் அப்புறம் டெவலப் பண்ணி லைஃபுக்கு தேவை. அதனால் நிறையா கான்செப்ட்லாம் கொண்டுட்டு வராங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு மேத்தமேட்டிக்ஸில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், என்ன சார் இதெல்லாம் சொல்லி தரீங்க? அடுத்து மல்டிப்ளிகேஷன், அப்புறம் டிவிஷன். இந்த 4 இது இருக்கா ப்ராசஸ்ஸு? இது 4 என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சார் இதெல்லாம் சிம்பிள் சார், இதெல்லாம் போய் கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் லைஃப்பில். உங்கள் சிலபஸ், ஸ்கூல் சிலபஸ் படி போக மாட்டேன் இப்போதைக்கு நான். சரியா? அது ஒரு மாதிரி போகும், ஒரு பேஸ் எல்லாம் ரெடி ஆனோன்னா சிலபஸுக்குள்ளே என்ட்ரு ஆயிரும். அப்புறம் புக்கை வச்சு எடுப்போம். கான்செப்ட்லாம் புரிஞ்சு இதுக்குள்ளே தான் இருக்குது. இவ்வளோ தான் மேக்ஸ், ஒன்றுமே இல்லை. இந்த 4 தவிர எதுவுமே இல்லைம்மா மேக்ஸு. வேறு ஏதாவது இருக்கா? வேறு ஒன்றுமே இல்லை. சரி, இந்த 4 நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் என்னென்னு சொல்லுங்கள். அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள். அடிஷன்னா என்ன? ப்ராக்டிக்கலாக இப்போ நான் சொன்னேன்ல சேரை வச்சு. லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ 5 சேர் இருக்குன்னா அதில் 2 சேர் போச்சுன்னா 3 சேர் இருக்கும். சரி, அப்படின்னா என்ன? அதான் சார், மொத்தம் 5 சேர் இருக்கா, 2 சேர் போயிடுச்சுன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம். அதை எப்படி எழுதுவீங்க? 5 - 2 மிச்சம் எவ்வளோ இருக்குது? 3 சேர் இருக்குது. சரி, அதுக்கு பேர் என்னது? சப்ட்ராக்ஷன். சரி, அடிஷன்னா என்ன? 5 + 2 = 7 அந்த மாதிரி. 5 சேர் வீட்டில் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 2 சேர் அப்பா வாங்கிட்டு வராரு, இல்லை அம்மா வாங்கிட்டு வராங்க. ஸோ இப்போ 7 சேரு. ஓகேவா? ஓகே சார். இப்போ மல்டிப்ளிகேஷன்னா அதே அடிஷன் மாதிரி தான் சார் அதுவுமே. இப்போ நம்ம அதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் தான் வரும், கம்மி வராது மல்டிப்ளை பண்ணால். இதுதான் வேணும். அடிஷனுடைய இன்னொரு டைமென்ஷன் தான் என்னது? மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா என்ன சார்? மல்டிப்ளிகேஷன் வந்து இப்போ 5 × 2 னா 10 வரும் சார். 5 × 2 7. அதை நீ மனப்பாடம் பண்ணி வச்சு தான் சொல்கிற, மந்திரம் ஊதுற, அது வேண்டாம் நமக்கு. அப்படின்னா என்ன? அதான் மேட்ரு. சரியா? 5 × 10, 5 × 2 சொன்னீங்க, 2 10 வருது. இது மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்படின்னா என்ன சார்? சரி, அப்படின்னா என்ன அர்த்தம் அதை சொல்லுங்கள். அப்படின்னா 5 × 2 என்ன அர்த்தம்? ஆமாம், இங்கே அர்த்தத்தோட ப்ராக்டிக்கலாக சொன்னியா? 5 சேர் இருக்குது, 2 சேரை சேர்த்துறோம், ஸோ 7. 5 சேர் இருக்குது, 2 சேர் எடுத்துகிட்டு போயாச்சு, அதில் விற்றுட்டீங்க, அல்லது நீங்கள் அக்காவும் தங்கச்சி உடச்சிட்டிங்க, மிச்சம் 3 சேர் இருக்குது. சரி, 5 × 2 10, 5 × 2 10ன்ட்டிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக சொல்லணும். அதுதான் புரிஞ்சிக்கிறது. புரிஞ்சிட்டுனா அங்கே ஒன்றுமே இல்லை. நீ டேபிள்ஸ்லாம் மனப்பாடமே பண்ண வேணாம். ஓகேவா? டேபிள்ஸ்லாம் மனப்பாடமே பண்ண வேணாம். ட்ரை பண்ணுறீங்களா என்னென்னு? சரி, கவனிங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. மல்டிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் அடிஷன். மல்டிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் அடிஷன். தமிழ் நல்லா வரும்ல? தமிழ் நல்லா புரியலம்மா? தமிழ் தெரியலனா அவ்வளோதான், அதோட கேவலம் எதுவுமே இல்லை. தாய்மொழி தெரியலன்னா அவ்வளோதான்.
அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சார் அதிகமாகவே மாறிக்குது. இது கூட்டல், இது கழித்தல், இது வகுத்தல், சரி பெருக்கல், வகுத்தல். ஜப்பான்காரன் தானே உலகத்துலேயே அறிவாளி. ஆ, ஆமாம் ஆமாம் சார். அவன் தாய்மொழியில் தான் படிப்பான். தாய்மொழி தெரியலன்னு வச்சுக்கோங்க, மூஞ்சிலே ஒரு குத்து விட்ருவான் அவங்க நாட்டுக்காரனை. ஆ, சரி. இப்போ மல்டிப்ளிகேஷன்னா இப்போ இந்த 5 இருக்குன்னா அந்த 5 2 தடவை அந்த ஒரே ஒரு இதை இப்போ ஒரு சேர் யாராவது சொல்லி தராங்களா பக்கத்தில்? இல்லை சார், நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். வெரி குட் வெரி குட். சரி, சொல்லுங்கள் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஒரு 5 வந்துட்டீங்க, பாதி வந்துட்டீங்க. ஆ, இடத்துல அந்த ஒரு சேர் இருக்குன்னா அந்த ஒரு சேர் ஒரு சேர் எங்கே இருக்குது? அங்கே இல்லை சார். 5 இருக்குது, 2 இருக்குது, அங்கே ஒன்றுமே இல்லையே. ஒன்று எங்கே இருக்குது? இப்போ ஒரு இல்லை சார், அதான் 5 சேர் வந்துட்டு ஒரு அடுக்கி வச்சிருக்காங்க சார் ஒரு இதில். அது மாதிரி 5 இருக்கு சார். அதே மாதிரி இன்னும் ஒரு இதில் அடுக்கி வச்சிருக்கிறதுல 5 இருக்கு சார். அது மாதிரி இன்னும் 2 இருக்கு. அந்த மாதிரி அது Very good. உட்காந்து ஒவ்வொன்றா என்றதுக்கு பதிலாக அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. வெரி குட். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு. வந்துட்டீங்க, பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, அவ்வளோதான். 5 2 தடவை கூட்டுறீங்க. 5 + 5 = 10. புரிஞ்சது என்னன்னு? 5 2 தடவை ஆட் பண்ணுறீங்க. 2 5 தடவை ஆட் பண்ணுறீங்க. புரிஞ்சுதா? அப்போது மல்டிப்ளிகேஷன் என்ன? அடிஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே பாரு, நேச்சரில் என்ன தெரியுமாப்பா இருக்குது? இது 2 தாமா இருக்குது நேச்சராக. 2 சேரை ஆட் பண்ணலாம், இல்லை 2 சேரை எடுக்கலாம், அவ்வளோதான். எடுத்தாக்கா கழித்தல், சப்ட்ராக்ஷனு உள்ளே கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னாக்கா அடிஷன். இது 2 தான் இருக்குது இயற்கையில். வேறு ஏதாவது இருக்கா? அந்த இதை அடிஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு தான் என்னது? மல்டிப்ளிகேஷன். சரியா? அந்த மல்டிப்ளிகேஷன் நம்பரை சார் என்ன பண்ணிட்டான், சின்ன வயசில் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடுவீங்க. அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி கற்றுக் கொடுத்துட்டானுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கற்றுக் கொடுக்கல. சரியா? இதுதான் அது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது நீ சொல்லிட்ட சேரை வச்சே வந்துட்ட. 5 5 2 அடுக்கு இருக்குது சேரு. 5 5 2 அடுக்கு இருக்குது, கரெக்டா? 5 5 2 அடுக்கு இருக்குது, அதான் இது 2 அடுக்கு இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை சேரு? 10 சேரு. அல்லது இப்படி ரிவர்ஸில் போகிறோம். 2 2 5 அடுக்கு இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை சேரு? 10. அவ்வளோதான், முடிஞ்சு போய். உங்களை மனப்பாடம் பண்ணிட்டானுங்க, இந்த கான்செப்டை சொல்லித்தரல. எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு அதே கதை தான். ஏன்னா நீ புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் கேள்வி கேட்ப, அப்புறம் ஷார்ப் ஆயிடுவேன், அப்புறம் போட்டி போடுவல்ல, அதுக்காக. அது ஒரு கதை. சரி. அப்போது மல்டிப்ளிகேஷன் என்ன இப்போ சொல்லு பாப்போம். அடிஷன் தான். என்ன பண்ணுவீங்க அங்கே? சொல்லு பார்ப்போம். சொல்லு, நீங்களே சொல்லுங்கள், பொறுமையாக சொல்லுங்கள். ஒரே நம்பரை குறிப்பிட்ட டைம் ஆட் பண்ணுறோம், அதுக்கு பேர் தானே இது மல்டிப்ளிகேஷன். புரிஞ்சதா? என்ன புரிஞ்சுது? ஒரே நம்பரை குறிப்பிட்ட டைம் ஆட் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் மல்டிப்ளிகேஷன். இப்போ 5 எத்தனை தடவை ஆட் பண்ணுறோம்? 2 தடவை. குறிப்பிட்ட டைம்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 தடவை ஆட் பண்ணலாம், 3 டைம். ட்ரான்ஸ்லேட் பண்ணாத, விட்டுரு, கான்செப்ட் மட்டும் பிடிச்சிக்கோ. 5 2 தடவை ஆட் பண்ணலாம். சரி, இல்லை ஓகே. ஸ்பெசிஃபிக் டைம் அதை விட்டுருங்க. 5 2 தடவை ஆட் பண்ணலாம், 3 தடவை ஆட் பண்ணலாம், 4 டைம் ஆட் பண்ணலாம், கரெக்டா? 5 4 டைம் ஆட் பண்ணுறது எப்படி எழுதலாம்? 5 × 4. அவ்வளோதான், வெரி குட். அது ரிசல்ட் விடுங்க, அது மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை.
5 ஒரு தடவை ஆட் பண்ணால் எப்படி எழுதுவீங்க? 5 into 1. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 into 1னா 5 ஒரு தடவை ஆட் பண்ணா 5 தான் வரும். ஒரு 5 தான் இருக்காங்க, ஒரே ஒரு 5 சேர் இருக்கு, அவ்வளோதான். சரியா? 5 into 100 என்ன அர்த்தம்? அர்த்தம் மட்டும் சொல்லுங்கள். 5 100 டைம்ஸ் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். அப்போ 5 சேர் எத்தனை அடுக்கு இருக்குது? 500 சேர்ஸ். 5 எத்தனை அடுக்கு இருக்குதுன்னு கேட்டேன். கேட்ட கேள்வி நல்லா புரிஞ்சுட்டு சொல்லணும். அம்மா 100. அவ்வளோதாம்மா. அப்புறம் ஏம்மா இப்போ புரிஞ்சதே? ஏம்மா இப்போ நேரம் வந்துட்டு அங்கே தப்பு பண்ணுற? 5 எத்தனை அடுக்கு இருக்குதுன்னு கேட்டேன். கரெக்டா? 5ங்கிறது ஒரு அடுக்கு. அது மாதிரி எத்தனை அடுக்கு இருக்குது? எத்தனை அடுக்கு இருக்குது? இந்த மாதிரி 100 இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனை சேர் இருக்குது? 500. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? கேள்விக்கு வார்த்தை புரிஞ்சால் மட்டும் தான் பதில் சொல்லணும். புரியல அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்கணும். சரியா? ஓகே. வார்த்தை புரிஞ்சால் தானே ஆன்சர் பண்ண முடியும். ஆமாம். அப்போ நான் சொல்லக்கூடிய வேர்டு புரியல அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த வேர்டு புரியல, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கணும். சரியா? நீ ஏன் மொட்டையாக மனப்பாடம் பண்ணதை சொல்லவே கூடாது. சொன்னினாக்க மந்திரம் ஓதுறோன்னு அர்த்தம். சரியா? ஓகே. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி. இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சொல்லுமா என்னென்ன? அடிஷன் கழித்தலுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? ரெண்டையும் பார்த்தா என்ன தோணுது உனக்கு? அடிஷன்னா அதிகமாக வருது, சப்ட்ராக்ஷன்னா கம்மியாக வருது. அவ்வளோதான். அடிஷன்னா உள்ளே கொண்டு வந்து சேர்த்துறது. எத்தனை சேர்த்துன? சரியா? சேர் உள்ளே கொண்டு வந்து சேர்த்துற. கழித்தல்னா என்ன அர்த்தம்? சேரை கம்மி பண்ணுறேன்னா வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன்னு அர்த்தம். சரியா? ப்ராக்டிக்கலாக யோசி, நீ கம்மி பண்ணுறதெல்லாம் விட்டுரு. 5 சேரை உள்ளே கொண்டு வந்தாக்கா சேர்க்குற அடிஷன். 2 சேரை வெளியில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சப்ட்ராக்ஷன். 2 என்னது? என்ன ரிலேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்டாக இப்படி பார்ப்போம். இது உள்ளே வருது, அது வெளியில் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிஷனும் இல்லைம்மா, அது 2 கம்பேர் பண்ணி சொல்லுன்றேன். 2ஓட தொடர்பு ரிலேஷன். இது உள்ளே வந்தால் அது வெளியில் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிஷனுக்கு சப்ட்ராக்ஷன் என்ன ரிலேஷன்? அது ஓகேம்மா, அதை தனித்தனியாக சொல்லிட்டேன். 2க்குள்ள ரிலேஷன் சொல்லு. உள்ளே வர்றது அடிஷன், வெளியில் போகிறது சப்ட்ராக்ஷன். 2க்கு என்ன ரிலேஷன் அது சொல்லு. ரிலேஷன் கேட்குறேன் நான், தனித்தனியாக கேட்கல. ஆப்போசிட்டு. ஆமாம், 2 இதுக்கு அது ஆப்போசிட்டு. சரியா? ஆமாம், நான் கேட்குறது உனக்கு புரியல. உள்ளே வந்தாக்கா அடிஷன், வெளியில் போனால் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? அது தனி, அதை விட்டுரு. இப்போ 2ஐயும் ரிலேட் பண்ணி சொல்லு. 2க்கு என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லுன்றேன். தொடர்பு படுத்தி சொல்கிறேன். ஆன்சரும் சொல்லிட்டேன் நான். ஆப்போசிட்டு. உள்ளே வர்றதுக்கு ஆப்போசிட் எது? வெளியில் போகிறது. கரெக்டா? அப்போ அடிஷனுடைய ஆன்டானிம்ஸ் தான் எது? சப்ட்ராக்ஷன். ஆப்போசிட். உள்ளே வந்துச்சு, வெளியில் போகுது. 2 செயல்பாடு எப்படிப்பட்டது? அதான் கேட்டேன். 2க்குள்ள ரிலேஷன். இதுக்கு இது ஆப்போசிட்டு, அதுக்கு இது ஆப்போசிட்டு. இதுக்கு இது ஆப்போசிட்டு, இதுக்கு இது ஆப்போசிட். கரெக்டா? அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்தது வாங்க. மல்டிப்ளிகேஷன்னா என்ன? மல்டிப்ளிகேஷன் இல்லை, மல்டிப்ளிகேஷன் ஒன்று இயற்கையில் இருக்கா? சப்ட்ராக்ஷன்லாம் கிடையாது, அதை விட்டுருங்க. சப்ட்ராக்ஷன் கிடையாது, அது அங்கேயோட முடிஞ்சு போச்சு கதை. எங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு சப்ட்ராக்ஷனுக்கு என்ன ரிலேஷன் சொல்லுங்க பார்ப்போம். இல்லையா? அப்புறம் எதுக்கு சொன்னீங்க? எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போடக்கூடாது. கரெக்டாக யோசித்து பொறுமையாக சொல்லணும். சரியா? புரிஞ்சுக்கணும். நல்லா அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுன்னு வச்சுக்கோ. அப்படியே நம்பர்ஸை பார்த்தோன்னே இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் கணக்கில் புலி களி அப்படிம்பாங்க, மந்திரம் ஓதுறவங்க.
நீ புளிக்கு புளியாயிருவ. அப்படி பார்த்தோன்னே சொல்லுவேன். சரியா? ஆமாம், கணக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கணக்குனா பயமா உனக்கு? இல்லை சார். ம். ஆனால் மந்திரம் உதற தான் நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டீச்சருக்கு அதான் தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? சரி, இப்படி தெரிஞ்சுக்கோ. பார்த்தோன்னே அடிப்ப. நீ டேபிள்ஸே மனப்பாடம் பண்ண வேணாம். டேபிள்ஸ் என்ன மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு இருக்கியா? இல்லை சார். இல்லையா? மனப்பாடம் பண்ணதே இல்லையா இன்னும்? மனப்பாடம் எந்த டேபிள்லேருந்து எந்த டேபிள் வரைக்கும் தெரியும் உனக்கு? 12 வரைக்கும் தெரியும். ஹரிசாண்டலா, வெர்டிகலா? வெர்டிகலா ஆமாம் சார். வெர்டிகலா எவ்வளோமா தெரியும்? 12 தான் தெரியுமா? 15 வரைக்கும் 10 டேபிள் வரைக்கும் 20 வரைக்கும் தெரியும் சார். 10 டேபிள் வரைக்கும் 20 வரைக்கும் தெரியுமா? 12 மட்டும் 15. 12 மட்டும் 15 வரைக்கும் தெரியுமா? சரி. 18 × 18 எவ்வளோ வரும்? மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணி பார்ப்பீங்களா? மல்டிப்ளை பண்ணாதான் இல்லை, டேபிளே தெரியும் நீங்களே. சரி, பரவாயில்ல. அதை நான் சொல்லித்தரேன். அப்புறம் இப்போ பார்த்தோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லி தரட்டுமா? அப்புறம் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி வேண்டாது. 18 × 18 தானே சார்? ஆமாம்மா. எவ்வளோம்மா? 80 டேபிள் 10 டேபிள் வரைக்கும் 20 வரைக்கும் தெரியும். ஆமாம்மா. ஓ, 10th டேபிளா? சரி சரி. 18. சரி வருங்க. 18 × 9 போடுங்க. 18 × 9. சாரி, 9 × 18. சரி, அப்படி ஒரு 9 × 18 போடுங்க. எல்லாம் ஒன்று தானே? எல்லாம் ஒன்றுதான் சார். ம். சரி, பரவாயில்ல. மறந்துருச்சு சார். நாம் ரிவிஷன் பண்ண சொல்லியிருந்தால் பண்ணிட்டு வந்து இந்நேரம் எழுதியிருப்பீங்க. கரெக்டு தானே? சரி, இப்போ பாருங்கள், அதெல்லாம் விட்டுருங்க. மறக்காமல் எப்போயா இருந்தாலும் ஞாபகம் இருக்கிற மாதிரி அப்புறம் சொல்லித்தரேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டாங்க. ரைட். ஓகே சார். ம். சரிம்மா, மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோமா? ஆமாம் சார். சரி, மல்டிப்ளிகேஷன் என்ன இப்போ ஒரு தடவை சொல்லுங்கள். மல்டிப்ளிகேஷன்னா அடிஷன் ரிலேஷன் தான் சார். சரி, அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இஸ் another dimension ஆஃப் அடிஷன். ஓகே, சொல்லிட்டீங்க. ஓகே, என்ன பண்ணுவீங்க ப்ராக்டிக்கலாக? ப்ராக்டிக்கலாக இப்போ 10 மரம் இருக்குன்னா அதே மாதிரி என்ன மாதிரி எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லலாம் சார்? ஆமாம்மா, எக்ஸாம்பிள் சொல்லி அப்புறமேல அதுக்கு டெஃபனிஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களே சொல்லலாம். இங்கே பார்த்தாவது சொல்லுங்கள். இப்போ 10 மரம் இப்போ இந்த லைஃப் ம், பாருமா, ஒரு நம்பர் இதெல்லாம் அடிஷனா? அடிஷன் தானே போட்டிருக்கேன். சேம் நம்பரை சம்டைம்ஸ் ஆட் பண்ணோம்னா அதுக்கு பிறகு தான் என்னது? அடிஷன். புரிஞ்சதா? சேம் நம்பரை சம்டைம்ஸ் ஆட் பண்ணுறீங்க. கரெக்டா? இது என்ன நம்பரு? இது என்ன நம்பரு? 2 எத்தனை தடவை ஆட் பண்ணியிருக்கோம்? அதை தான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் 5 தடவையும் ஆட் பண்ணலாம், 2 டைம்ஸ் ஆட் பண்ணலாம், 1 டைம்ஸ் ஆட் பண்ணலாம், 3 டைம்ஸ் ஆட் பண்ணலாம், 5 டைம்ஸ் ஆட் பண்ணலாம், 100 டைம்ஸ் ஆட் பண்ணலாம். கரெக்டா? அதான் கேட்குறேன். சேம் நம்பரை ஒரு நம்பரை அல்லது சேம் நம்பரை பர்டிகுலர் டைம் ஆட் பண்ணுறோம். அதான் வந்து என்னது? மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஓகே சார். சரி, அப்புறம் வாங்க. இப்போ டிவிஷனை பற்றி பார்த்தோமா இது வரைக்கும்? இல்லை சார். பார்த்துடலாமா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீ இந்த லெவல் நாளைக்கு திரும்ப இதிலேருந்து தான் கொஸ்டின் கேட்பேன். நீ இதை பற்றி திரும்ப இந்த வீடியோ கூட அப்லோட் பண்ணி அனுப்புகிறேன், பார்த்துக்கோ இன்னொரு தடவை. இதுக்கு என்ன அர்த்தம், இந்த கான்செப்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நல்லா புரிஞ்சிட்டினா தான் நான் அடுத்து நாளைக்கு திரும்ப கொஸ்டின் கேட்பேன்.
இதிலேருந்து ஓகே இதை கரெக்டாக நீ சொன்னீன்னா நீ ஹோம்ஒர்க்கில் எதுவும் பண்ண வேணாம். இந்த ஒரு தடவை இன்னொரு தடவை பார்த்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு. இந்த வார்த்தைக்கு இதுக்கு என்ன அர்த்தம், டிவிஷன்னா என்ன, மல்டிப்ளிகேஷன்னா என்ன, இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன், அடிஷன்னா என்ன, சப்ட்ராக்ஷன்னா என்ன, இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன், ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். வீட்டில் உட்காந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணும். சரியா? ஓகே சார். சைக்கிள் எங்கேயாவது போய் சைக்கிள் கற்றுக்கிட்டீங்கல்ல, ஆமாம் சார். சைக்கிள் கற்றுக்கும் பொழுது அம்மாவா அப்பாவா யார் கற்றுக் கொடுத்தது சைக்கிள் உங்களுக்கு? நானாக தான் சார் ஓட்ட பழகினேன். நீங்களே எப்படிம்மா ஓட்டுவ? சார் 6th தான் சார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அதாம்மா, யாராவது பின்னாடி பிடிச்சி வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? சைக்கிள்லாம் ஃபுல்லாக யாரும் ஓட்ட கற்றுக்கு, பைக்கில் சார் கற்றுக் கொடுப்பாங்க. அப்படியா? சைக்கிள் அந்த சைடில் வீல் உள்ள சைக்கிள் ஓட்டி ஓட்டி பழகிட்டியோ? ஆமாம், அதை எப்படிம்மா யாருமே ஓட்ட கற்றுக் கொடுக்காம சைக்கிள் கற்றுக்குவ? ஆ, அப்படியே எடுத்து ஓட்டிட்டியா நீ? சரி, அது ஒன்றுங்க கான்செப்ட் வாங்க. ஆ ஆ பாருங்கள், சொல்ல வந்த கான்செப்ட் அது ப்ராக்டிக்கல் சைக்கிளை. அதுக்கு யாராவது மிதி வண்டி என்பது 2 சக்கரங்கள் இருக்கும், அதுக்கு மிதி பெடல் இருக்கும், முன்னாடி பிரேக் இருக்கும், பெடலை அழுத்தினால் வண்டி ஓடும், வண்டியை நிறுத்த வேண்டுமானால் பிரேக்கை பிடிக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது தியரியாக புக்கில் படிச்சுட்டு அதை போய் செஞ்சு பார்த்தியா? இல்லை சார். ப்ராக்டிக்கலாக செஞ்சாலும் அதே மாதிரி தான் இது ப்ராக்டிக்கல். நம்ம லைஃபுக்கு தேவையானதா மேத்தமேட்டிக்ஸும். கரெக்டாக? அதை அப்படியே லைஃப்பில் அப்ளை பண்ணணும். எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டில் நீ வேறு ஷாப்புக்கெல்லாம் போய் வேலை செய்வீங்களா அப்பா அம்மா கூட? போய் வேலை செய்யுங்க, அங்கே யூஸ் பண்ணுங்கள் இந்த மூளையை கரெக்டாக. எத்தனை சுடிதார் இன்றைக்கி வந்துச்சு, எத்தனை லெகின்ஸ் வந்துச்சு, எத்தனை ஷர்ட் வந்துச்சு, எத்தனை விற்றுருக்கு, 5 அடுக்கி வச்சுருக்கான், 5 அடுக்கி வச்சுருக்க, 5 அடுக்கி வச்சுருக்கான். பில் போடுறப்ப பார்க்கணும், கால்குலேட் பண்ணணும். 5 அடிக்கிச்சு, எத்தனை 5 இருக்குது, 5 அடிச்சு இத்தனை 5 இருக்குனாக்கா அதுக்கு பேர் என்னது? 5 கொஞ்சம் துணி அடுக்கி வச்சுருக்கம்மா. சரியா? 5 அடித்து ஒரு 50 அடுக்கு அடுக்கி வச்சுருக்க. அப்போ மொத்தம் எத்தனை துணி இருக்கும்? 50 அடுக்கு 5 அடுக்குன்னா 250 தான் இருக்குமா? 5 50 அடுக்கு அடுக்கி வச்சுருக்கிற. அப்போ மொத்தம் எத்தனை துணி இருக்கும்? பார்த்தியா? ப்ராக்டிக்கலாக நீ யோசிக்கல, அதுதான் பிரச்சனை. 250னா 5 அடுக்குனாக்கா 50, 250 தான் வருமா? 5 20. ரைட், சரியா போச்சு. 250. 50 அடிக்கிருக்கு, 50 அடுக்கு இருக்குது. வெரி குட். சரியா? அந்த மாதிரி அங்கே போய் அப்ளை பண்ணு. இதுக்கு பேர் என்ன? இப்போ நீ சொன்னதுக்கு பேர் என்ன? மல்டிப்ளிகேஷன் நம்பர் தான். ஓகேவா? சரி, அடுத்து போகலாமா? ஒரு நம்பரை இத்தனை தடவை கூட்டுறது தான் என்னது? மல்டிப்ளிகேஷன். டிவிஷனை பார்த்தோமா இது வரைக்கும்? சரி, மல்டிப்ளிகேஷனுடைய ரெசிப்ரோக்கல் அப்படிம்பாங்க இங்கிலீஷில், அதான் தலைகீழ். இப்போ கூட்டல் பார்த்தோம்ல, கூட்டலோட தலைகீழ் எது? சப்ட்ராக்ஷன். மல்டிப்ளிகேஷன் என்ன? ஒரு நம்பரை கூட்டல் தான் அது. ஒரு குறிப்பிட்ட நம்பரை குறிப்பிட்ட டைம் ஆட் பண்ணுறது மல்டிப்ளிகேஷன். அதோட தலைகீழ் தான் அது டிவிஷன். இப்போ பார், டிவிஷனை புரிஞ்சுக்கிறியா? டிவிஷனுங்கிறது மல்டிப்ளிகேஷனோட தலைகீழ். ஓகேவா? ஆமாம் இல்லை சரி அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி தெரியுமா உங்களுக்கு அதோட தலைகீழ்னு? இல்லை, தெரியாது. சரி சொல்லுங்கள், ஆப்போசிட். சரி, தலைகீழ். எப்படி சார்? இப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறேன், அதுக்குள்ளே எப்படி ஆமாம் சார் சொல்கிறீங்க? சரி, இப்போ பாருங்கள். சரி, ஆப்போசிட். ஓகேவா? சரி, இப்போ உங்கள்கிட்ட 500 துணி வந்திருக்கு கடைக்கு. 500
500 துணி வந்திருக்குமா கடைக்கு. மொத்தம் உங்கள் கடையில் வந்துட்டு ஒரு 100 ரேக் இருக்குது. 100 ரேக் இருக்குது. ஓகேவா? 100 ரேக்லையும் அதை ஈவனாக பிரித்து வைக்கணும். அப்போ ஒவ்வொரு ரேக்லேயும் எத்தனை துணி வைப்ப? 100 ரேக்லையும் ஈவனாக பிரித்து வைக்கணும்னா என்ன அர்த்தம்? சேம் நம்பர்ஸ் எடுத்து வைக்கணும். கரெக்டாக இல்லை, ஒரே நம்பரை எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு ரேக்லேயும் 100 ரேக்கில் போய் பார்த்தாலும் 2 2 வச்சினாக்கா இருக்கணும், அல்லது 5 5 வச்சினா 5 இருக்கணும் எல்லாத்துலேயுமே. அப்போ ஒவ்வொரு ரேக்கில் எத்தனை துணி வைக்கலாம்? எத்தனை துணி இருக்கும் ஒவ்வொரு ரேக்லேயும்? ஒவ்வொரு ரேக்ல 5 5 துணி இருக்கும். புரிஞ்சுதா? அப்படின்னா எத்தனை 5 இருக்குது? 105 வந்துருச்சா? அப்போ 500 துணி 500 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 5. இதுக்கு என்ன அர்த்தம்னு இப்போ திரும்ப சொல்லுங்கள் பார்ப்போம். பின்னம்னாக்கா எத்தனை 5 வரும்? சரி, எத்தனை 100 அடுக்காக பிரிக்கணும். 500 துணியை 100 ரேக்கில் பிரித்து வைக்கணும். அப்போ ஒவ்வொரு ரேக்கில் எத்தனை துணி இருக்கும்? அதான் வந்து என்னது 5 துணி. அதே எப்படி பாருங்கள், 5 × 100 எவ்வளவு? 500. புரிஞ்சதா? அப்போது இதோட தலைகீழ் தான் எது? மல்டிப்ளிகேஷனோட தலைகீழ் தான் டிவிஷன். அப்போ டிவிஷனோட தலைகீழ் எது? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. மல்டிப்ளிகேஷன்னா என்ன? அடிஷனுடைய ஒரு டைமென்ஷன். ஒரு பர்டிகுலர் நம்பரை எத்தனை தடவை ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்ப்பா? 5 × 100னா என்ன அர்த்தம்? 5 × 100னா 5 100 தடவை ஆட் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதானா? அது ஒன்று தான் இருக்கா? ஆமாம் சார், 5 100 தடவை இல்லாட்டி 100 5 தடவை. வெரி குட். அப்போ என்ன பண்ணணும்? 100 5 தடவை கூட்டுறோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ இப்படி கேட்கலாமா? 500க்குள்ளே எத்தனை 100 இருக்குது? எத்தனை 100 இருக்குது? 5 100 இருக்குது. அதை எப்படி எழுதலாம்? 5 100 × 5 அப்படியும் எழுதலாம், அல்லது 5 × 100 அப்படியும் எழுதலாம். புரிஞ்சதா? இதனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? இன்றைக்கி இது போதும். ஓகே, சரி. இந்த தடவை ஒரே நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க. அதுக்குள்ளே சரி, எல்லாமே இருக்குது. நாளைக்கு பார்ப்போம். ஓகே, குட். நாளைக்கு இதெல்லாம் நடத்த மாட்டேன். இன்னும் பேசிக்கெலாம் முடிச்சுட்டு தான் நான் இங்கே வருவேன். சரியா? சரி, எல்லாம் நீ எதை படித்தாலும் லைஃப்பில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்? சரியா? அது பண்ணலை அப்படின்னா நம்ம அது லைஃப்பில் அப்ளை பண்ணலன்னா அது வேஸ்ட்டு நமக்கு. அதுக்கு பேர் படிப்பே இல்லை. புரிஞ்சுதா? ரைட். இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்? படிப்புனா என்ன அப்படின்னு பார்த்தோம். எஜுகேஷன்னா அது மேத்தமெட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் 4 விஷயம் பார்த்துருக்கோம். ஓகேவா? நாளைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். என்னென்னு யோசிச்சு வைங்க. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு வைக்கணும் எனக்கு. அதுக்குன்னு போய் யூடியூப்லாம் தேடிட்டு இருக்காதிங்க குழப்பத்து. நான் கற்றுத்தரேன். நீங்கள் ஆனால் யோசிச்சு வைங்க. ஃப்ராக்ஷன்னா என்ன, அதில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இது அதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது
இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் நான். இப்போ சொல்கிறீங்களா? இப்போ சொல்லுவீங்க பார்ப்போமா? எஸ் சார். 8 18 எவ்வளவு? சரி 8 18. அடிஷன் என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன். இது மல்டிப்ளிகேஷன்மா. மல்டிப்ளிகேஷன் என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன்னா ஒரு நம்பரை பர்டிகுலர் டைம் ஆட் அத்தனை தடவை ஆட் பண்ணுறது. கரெக்டா? இதுக்கு என்ன அர்த்தம்? 8 18 தடவை ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் இந்த கான்செப்ட் சொல்கிற பாருங்க, அடுத்தெல்லாம் டக்குன்னு சொல்லுவீங்க. மனப்பாடம் பண்ண தேவையில்ல. 8 எத்தனை தடவை ஆட் பண்ணணும்? 18 தடவை. 18 பிரிக்கலாமா? 18 பிரிக்கலாமா? 10 + 8 18. கரெக்டா? 10 8 எவ்வளவு? இந்த 10 மல்டிப்ளை பண்ணணும். ஆமாம்மா, 10 8 10 8ன்னா 8 10 தடவை கூட்டுங்க. எவ்வளவு? 80. 8 8 தடவை கூட்டுங்க. 64. அப்போ எவ்வளவு? இது ரெண்டுத்தையும் ஆட் எவ்வளவு? 144. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது கற்றுக்கிறதுக்காக பிரித்து சொன்னேன். இதேமாதிரி எல்லா நம்பர்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்தோன்னா டக்குன்னு ஆன்சர் வரும். புரிஞ்சுதா? புரிஞ்சா? சரி, அதேமாரி பண்ணுங்கள். நீங்கள் போய் ஒவ்வொரு தடவை என்ன பண்ண தேவையில்ல, டேபிள்ஸு சொன்னீங்க இல்லையா சார், 10 வரைக்கும் டேபிள் 10 வரைக்கும் எனக்கு 20 வரைக்கும் தெரியணும், பட் மறந்துட்டோம். கேள்வி கேட்டோன்னா பயத்துலேயே மறந்துருப்போம். ஒன்று நோ ப்ராப்ளம். 8 × 18ன்னா என்ன அர்த்தம்? 8 18 தடவை ஆட் பண்ணுறோம். புரிஞ்சுதா? சரி, இப்போ இன்னொரு நம்பர் சொல்கிறேன், சொல்லுவீங்க பார்க்குறீங்களா டக்குன்னு? இவ்வளோ நேரமா? சரி, பிரித்து எழுதி சொல்லுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம். போட்டிங்களா இல்லையா? எவ்வளோம்மா? 13. இல்லை, எப்படி பண்ணுன்னு சொல்கிறது. ஆன்சர் சொல்லுங்கம்மா. 91. 91. அவ்வளோதான். அதுக்கு இவ்வளோ நேரமா? இல்லை சார், நான் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பொறுமையாக தான் யோசிக்கணும். எடுத்தோன்னே சைக்கிள் வேகமாக ஓட்ட முடியாது. கரெக்டா? ஆமாம். இது இந்த 13 7 13 தடவை கூட்ட போகிறோம். கரெக்டா? அப்போது 10 + 3 13. 7 10 தடவை கூட்டினா எவ்வளவு? 70. 7 3 தடவை கூட்டினா எவ்வளவு? 21. அப்போ எவ்வளவு? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாமே கற்றுக்கணும் போயிட்டு. இப்படி எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், நீங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ மல்டிப்ளிகேஷன்னா என்னென்னு புரிஞ்சதுனால இப்படி இந்த மெத்தட் நீ யூஸ் பண்ணு கிளாஸ்லலாம். அப்புறம் இன்னும் நிறைய மேக்ஸ்லேயே ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். போய் கிளாஸில் கேம் விளாடு ஃப்ரெண்ட்ஸோட. மந்திரம் மெஜிஷியன் ஆயிடுவீங்க. அப்புறம் மந்திரவாதியா? மெஜிஷியன் மந்திரவாதியா? இதெல்லாம் புரிஞ்சிட்டிங்கன்னா மந்திரவாதி ஆயிடலாம். யாராவது ஒரு டீச்சர் உங்களை ஒரு நம்பர் யோசிச்சிக்கோ, இந்த ஆட் பண்ணு, சப்ட்ராக்ட் பண்ணு, டிவைட் பண்ணு, நீ நினச்ச நம்பர் இதுமா அப்படின்லாம் நடத்தியிருக்காங்களா? அந்த மேஜிஷியன் ஆயிடலாம் சீக்கிரமே. சரியா? அதான் புரிஞ்சது. இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்டும் புரிஞ்சிருந்தா டக்குன்னு பார்த்தோன்னு உனக்கு தெரியும், போயா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். பார்ப்போமா அடுத்த கிளாஸில்? ஓகே, குட்.